வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் 2026 பேட்சுக்கு நடக்கிற செகண்ட் பேப்பர் கிளாஸ், ரைட்? அப்போ இந்த கிளாஸில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது எது அப்படின்னா பேப்பர் நம்பர் 2, யூனிட் வைஸ் பேப்பர் கிளாஸ், பேப்பர் நம்பர் 2, ரைட்? அப்போ பேப்பர் நம்பர் 2 எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா யூனிட் 2ல கெமிக்கல் அண்ட் செல்லுலர் பேசிஸ் ஆஃப் லைஃப், சரியா? அப்படின்னா ரசாயன கல அடிப்படை, அதுல இந்த ரசாயன அடிப்படையோட சம்பந்தப்பட்ட கேள்வி, சரியா? அதுல நீர், கார்போஹைட்ரேட்டுகள், லிப்பிட்டுகள், புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் இவ்வளவும் கவர் ஆகி இருக்கும் எம்சிக்யூ. அப்ப இதுல கொஞ்சம் கூடுதலான எம்சிக்யூ, ஒரு 84 எம்சிக்யூ இருக்கு. இதை நாங்க குயிக்கா செய்து முடிப்போம், ரைட்? அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஓர்டரா போய்கிட்டு இருக்கும், சரியா? எந்தெந்த ஏரியாவை நாங்க டச் பண்ணிட்டு போறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஓர்டரா போய்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு தியரியை ரிவிஷன் பண்ணிட்டு போற மாதிரியே இருக்கும், சரியா? ரைட். அப்ப முதலாவது கேள்விக்கு போறோம். அப்ப அங்கிகளில் 96% காணப்படும் மூலகங்களில் ஒன்றாக அமைவது. எங்களுக்கு தெரியும் புவியோட்டுல 92 மூலகங்கள் இயற்கையாக காணப்படுகிறது. பூமியில நிறைய மூலகங்கள் இருக்கு, அதுல 92 மூலகங்கள் தான் இயற்கையில காணப்படுது, சரியா? அப்ப அந்த 92 மூலகங்கள்ல 20 தொடக்கம் 25% மூலகங்கள். அப்ப முதலாவது எம்சிக்யூ, சரி? அப்ப 20 தொடக்கம் 25% மூலகங்கள் எதுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லுவோம்னா அங்கிகள்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் அவசியமான மூலகங்கள். அங்கிகளின் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் அவசியமான அத்தியாவசியமான மூலகங்கள் தான் 20 தொடக்கம் 25% மூலகங்கள், சரியா? அப்ப 20 தொடக்கம் 25% மூலங்கள் அங்கிகளுக்கு அவசியமான அத்தியாவசியமான மூலகங்கள். இதுல உங்களுக்கு தெரியும், சரியா? இதுல தாவரங்களுக்கு எத்தனை மூலகங்கள் அத்தியாவசியமானவை அப்படின்னா 17 மூலகங்கள் அத்தியாவசியமானவை. விலங்குகளுக்கு எத்தனை மூலகங்கள் அத்தியாவசியமானவை அப்படின்னா 25 மூலகங்கள் அத்தியாவசியமானவை, ரைட்? அப்ப அங்கிகள்ல 20 தொடக்கம் 25% மூலகங்கள் அப்படின்னா அந்த 92%, ரைட்? சரியா? ரைட். அப்ப அங்கிகளுக்கு 20 தொடக்கம் 25% மூலங்கள் அத்தியாவசியமான மூலங்கள். அப்ப இது அத்தியாவசியமான மூலங்கள், மூலகங்கள், சரிதானே பிள்ளைகள்? அத்தியாவசியமான மூலங்கள். தாவரங்களுக்கு 17, விலங்குகளுக்கு 25. இப்ப இதுல இந்த தாவரங்களுக்கு 17, விலங்குகளுக்கு 25ல ஒரு 4 மூலகங்கள் கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் இருக்கு? 96% அங்கிகளில் அதிக அளவில் அடங்கியுள்ள மூலகங்கள் கேட்டால் OCHN, ஒக்சிஜன், கார்பன், ஐதரசன், சரியா? 96% இந்த மூலகங்கள் இருக்கு, சரியா? அப்ப எஞ்சிய 4% உங்களுக்கு தெரியும். அப்ப எஞ்சிய 4% ஆக்குற மூலகங்கள் எது? கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்பர். அதுல அதிக அளவில் காணப்படுற 4 மூலகங்கள் கேட்டா இதான் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்பர். இந்த எஞ்சிய 4% அதிக அளவில் காணப்படுறது கால்சியம், அதெல்லாம் தெரியும். இதோட சேர்ந்து, சரியா? இதோட சேர்ந்து இந்த 4%க்கு இன்னும் சில மூலகங்களை நாங்க போட போறோம். என்னென்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நைதரசன், சோடியம் வரும், குளோரின் வரும், மக்னீசியம், போரோன், கொப்பர், கந்தகம், கொப்பர், வேற என்ன வரும்? குரோமியம், புளோரின், அயடின், இரும்பு எல்லாம் சிறிய அளவில், நுண்ணிய அளவில் காணும்,
நுண்ணிய அளவில் காணப்படும். அப்ப இதுல இருந்து சில எம்சிக்யூ இருக்கு. இவ்வளவு நேரம் நான் சொன்னேனே அந்த கதையில இருந்து சில எம்சிக்யூஸ் இருக்கு. அப்ப முதலாவது எம்சிக்யூ பாருங்க பங்க. சரி, அங்கிகள்ல 96% காணப்படும் மூலங்கள் ஒன்றாக அமைவது அந்த இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா சரி. சரியா? அப்ப ஆன்சர் 3. சரியா? அப்ப 1க்கு ஆன்சர் 3. இரண்டாவது கேள்வி, எத்தனை சதவீத மூலகங்கள் அங்கிகள்ல சரி ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் அத்தியாவசியமான மூலகங்கள்? அப்ப 20 தொடக்கம் 25% மூலகங்கள் சரியா அங்கிகள்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் அவசியமான மூலகங்கள். இது நாங்க அத்தியாவசியமான மூலகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அத்தியாவசியமான மூலகங்களை தான் நாங்க பிளான்ட் நியூட்ரிஷன்லையும் அனிமல் நியூட்ரிஷன்லையும் மாமூலகங்கள் சுவட்டு மூலகங்கள் அப்படின்னு பிரிப்போம். ஏன்னா பெருமளவில் தேவைப்படுகின்ற மூலகங்களை மாமூலகங்கள், குறைந்த அளவில் தேவைப்படுகின்ற மூலகங்களை சுவட்டு மூலகங்கள் அல்லது நுண்மூலகங்கள் அப்படின்னு பிரிப்போம். அப்ப 2க்கு ஆன்சர் 2. 3. சரியா? 3. 3வது பார்க்கறதுக்கு முன்னாடி 4வது பார்த்துட்டு நம்ம 3வது பார்ப்போம். சரியா? பின்வருவனவற்றுள் உயிர் பதார்த்தங்களில் நுண்ணிய அளவுகளில் காணப்படுவது. நுண்ணிய அளவுகளில் காணப்படுறது கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சொல்லலாம், பொட்டாசியம், சல்ஃபர் சொல்லலாம். அடுத்து என்ன காணப்படும் சொன்னாங்க? சோடியம், குளோரின், மெக்னீசியம், போரோன், கோபோல்ட், செப்பு, குரோமியம், புளோரின், அயடின், இரும்பு இதெல்லாம் காணப்படும். இதெல்லாம் காணப்படும். சரிதானே? ஓகே. அப்ப உயிர் பதார்த்தங்கள்ல நுண்ணிய அளவுகளில் காணப்படுறது. அப்ப பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், சல்ஃபர் 4% அதிக அளவில் காணப்படுறது இந்த 4. சரியா? எஞ்சிய 4% மிக அதிக அளவில் காணப்படுறது கால்சியம், அதுக்கு அடுத்தபடியாக பாஸ்பரஸ், அடுத்து பொட்டாசியம், அடுத்து சல்ஃபர். அப்ப அதுல நுண்ணிய அளவில் காணப்படுறது மெக்னீசியம். ஸோ 4வது ஆன்சர் 3. 4வது ஆன்சர் 3. சரியா? 4 ஆன்சர் ரைட். அப்ப 3 எம்சிக்கு பார்த்தாச்சு. அப்ப இப்ப பார்ப்போம் 3வது கேள்வி. 3வது கேள்வி அப்ப நீரோட தொடர்புபட்ட கேள்வி. அப்ப உங்களோட டாபிக் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் உங்களோட ரிசோர்ஸ் புக்ல. உயிருக்கு முக்கியத்துவமான நீரினது பௌதிக ரசாயன பண்புகள். உயிருக்கு முக்கியத்துவமான நீரினது பௌதிக ரசாயன பண்புகள். சரியா? அப்ப அடுத்த கேள்வி, நாங்க அடுத்த கதைக்கு போறோம். இப்ப அடுத்த டாபிக்கு போறோம். உயிருக்கு முக்கியத்துவமான நீரினது பௌதீக ரசாயன பண்புகள். இப்படி ஒரு டாபிக் இருக்குமே. இந்த டாபிக் தானே நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி வைப்பீங்க, ஷார்ட் நோட்ல இந்த டாபிக்கை எழுதி வைப்பீங்க. இதை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. யோசிக்கும் போது உங்களுக்கு நாங்க படிச்சது வரணும். வரலன்னா திரும்ப பார்க்கணும். சரியா பிள்ளை? ஓகே. இதுல நீரை பத்தி சொல்லுவோம். நீர் ஒரு இன்றியமையாத அசேதன மூலக்கூறு. ஏன்னா உயிர் பூமியில நீரின்றி நிலவி இருக்க முடியாது. அதுக்கு 2 மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. உயிர் களத்தில் இன்றியமையாத ரசாயன கூறு அனைத்து அங்கிகளுக்கும் ஒரு உயிரியலுக்குரிய ஊடகத்தை நீர் வழங்குது. சரியா? அப்ப நீர் என்பது ஒரு முனைவுத்தன்மையான மூலக்கூறு. கதப்பம் தானே. ஏன்னா நீர் மூலக்கூறு ரசாயன தன்மை பத்தி எல்லாம் கதை. நீர் எப்படி இருக்கும்? நீர் மூலக்கூறு எப்படி இருக்கும்? இந்த ஒரு ஆக்சிஜன், ஒரு ஹைட்ரஜன். ரைட்? அப்ப இந்த பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்பு. ஆக்சிஜனுக்கு மின்னெதிர்த்தன்மை அதிகம். சோ மின்னெதிர்த்தன்மை அதிகம்னால ஆக்சிஜன் என்ன செய்யும்? பிணைப்பில் ஈடுபட்டிருக்கின்ற தனிச்சோடி இலத்திரனை தன்னை நோக்கி கவரும். பிணைப்பில் ஈடுபட்டிருக்கின்ற தனிச்சோடி இலத்திரனை தன்னை நோக்கி கவர்ந்தால் அதுக்கு சிறிதளவு ஒரு மறையேற்றம் ஒன்று கிடைக்கும். சிறிதளவு மறையேற்றம். அப்ப
இந்த பிணைப்பில் ஈடுபடுற தனிச்சோடி இலத்திரன் இவரை கவர்ந்து இழுக்கிறதால சிறிதளவு மறையேற்றம், இவருக்கு சிறிதளவு நேரேற்றம். அதே மாதிரி இங்க சிறிதளவு விவரம் இலத்திரன் அவர் கவர்ந்துருவார். ஸோ சிறிதளவு அப்ப இலத்திரன் இழந்துட்டு இருக்கிறார், சிறிதளவு நேரேற்றம், அதனால இவருக்கு சிறிதளவு மறையேற்றம் தானே. அப்ப நீர் மூலக்கூறை பத்தி நாங்க சொல்லுவோம். நீர் மூலக்கூறு என்பது ஒரு சிறிய முனைவுக்குரிய கோண மூலக்கூறு. சரியா? ஒரு மூலக்கூறுகளுக்கு ஏற்றங்கள் சமனற்ற முறையில் பரம்பி காணப்படுதல் முனைவுத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ ஒட்சிசனுக்கு தான் சிறிதளவு மறையேற்றம், ஐதரசன் அணுவுக்கு சிறிதளவு நேரேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப எங்களுக்கு தெரியும் இது ஒரு நீர் மூலக்கூறு, இன்னும் ஒரு நீர் மூலக்கூறு இருக்குன்னு அப்பம் இன்னும் ஒரு நீர் மூலக்கூறு நீர் மூலக்கூறுல ஒட்சிசன் அணு மின் எதிர்த்தன்மையுடையது. ஸோ பிணைப்பில் ஈடுபடுற தனிச்சோடி இலத்திரனை கவர்றதால அது மறையேற்றம், பிணைப்பில் ஈடுபடுற இலத்திரனை இழந்துட்டு இருக்கிறதால ஐதரசனுக்கு நேரேற்றம். அப்போ ஒரு நீர் மூலக்கூறின் சிறிதளவு மறையேற்றம் பெற்ற ஒட்சிசன் அணுவுக்கும் இன்னும் ஒரு நீர் மூலக்கூறின் சிறிதளவு நேரேற்றம் பெற்ற ஐதரசன் அணுவுக்கும் இடையில் காணப்படுகின்ற நலிவான கவர்ச்சி விசை நாங்க என்னன்னு சொல்லிக்குவோம் சொல்லுங்க? ஐதரசன் பிணைப்பு. ஐதரசன் பிணைப்பு சொல்லி ஹைட்ரஜன் ஐதரசன் பிணைப்பு. சரியா? ஐதரசன். அப்ப நீர்ட எல்லா பண்புகளை பேணுவதில் இந்த ஐதரசன் பிணைப்பு தான் சரியா பிரதான பங்காற்றும். நீருக்கு இருக்கிற எல்லா பண்புகளை பேணுறதுக்கு ஐதரசன் பிணைப்பு பிரதான பங்காற்றும் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அப்ப நீர் திரவ நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஐதரசன் பிணைப்புன்றது ஒரு மூலக்கூற்று இடைக்கவர்ச்சி விசை தானே. இந்த ஐதரசன் பிணைப்பு விசை கொஞ்சம் நலிவான கவர்ச்சி விசை. சரியா? அப்ப நீர் திரவ நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்துல அதன் ஐதரசன் பிணைப்புகள் நீர் திரவ நிலையில் இருக்கும் போது அந்த ஐதரசன் பிணைப்புகள் எளிதில் உடையக்கூடியவையாக இருக்கும். சரியா? எளிதில் உடையும். அப்ப நீர் திரவ நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்துல ஐதரசன் பிணைப்பு உடையிறதும் மீண்டும் ஐதரசன் பிணைப்பு உருவாறதும் உயர் மீடிரனுடன் இடம். நான் சொல்ற விளங்குதா? நீர் திரவ நிலையில் இருக்கும் போது அங்க ஐதரசன் பிணைப்பு தோன்றதும் ஐதரசன் பிணைப்பு உடையிறதும் உயர் மீட்ரனோட நடக்கும். இது ஸ்ட்ராங்கான பொண்ட் அல்ல, இது குயிக்கா உடைஞ்சு திரும்ப ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகே. அப்ப இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீர் மூலக்கூறுட பௌதிக பண்புகள்ல 4 பண்புகள் இருக்கு. பிணைவுக்குரிய நடத்தை, வெப்பநிலை மிதமாக்குவதற்கான ஆற்றல், உறையும் போது விரிவடைதல், ஒரு பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல். இந்த 4 இயல்புகளும் இருக்கு நீருக்கு. 4 பிரதான பண்புகள் இருக்கு தானே. 4 பிரதான பண்புகள் இருக்கு. அப்ப பார்ப்போம். நீர் எப்பௌதிக நிலை அல்லது நிலைகளின் போது அதன் ஐதரசன் பாண்ட் எளிதில் உடையக்கூடியதாக இருக்கும். அப்ப நீர் எந்த பௌதிக நிலையில் இருக்கும் போது? நீர் திரவ நிலையில் இருக்கும் போது மட்டும்தான் அவரது ஐதரசன் பிணைப்பு எளிதில் உடையக்கூடியவையாகவும் சரியா உருவாகக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப நீர் திரவ நிலையில் காணப்படும் போது ஐதரசன் பிணைப்பு உடையிறதும் உருவாறதும் உயர் மீட்டர்ல நடக்கும் அப்படின்னு கதை. சரிதானே? உயர் மீட்டர் 4 MCQ சரி. 5வது கேள்வி. நீர் ஒரு சிறந்த பல்பதார்த்த கரைப்பானாக விளங்குவதற்கு காரணமாக அமைவது அதன் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்த கதையும் காய்ச்சிட்டு போவோம். நீர் மூலக்கூறின் பௌதிக பண்புகள் 4 இருக்கு. முதலாவது பிணைவுக்குரிய நடத்தை, அடுத்து வெப்பநிலை மிதமாக்குவதற்கான ஆற்றல், அடுத்தது உறையும் போது விரிவடைதல், சரியா? அடுத்து ஒரு பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படும். இப்படி இருக்குதுன்னு பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படும். இப்படி இருக்கு. அதுல பிணைவுக்குரிய நடத்தை ஏன் வருது அப்படின்னா 4 இருக்கு. அதுல முதலாவது சரியா முதலாவது பிணைவுக்குரிய நடத்தை. பிணைவுக்குரிய நடத்தை
இப்ப பிணைவுக்குரிய நடத்தைக்கான காரணம் என்ன அப்படின்னா சரி ஐதர்சன் பிணைப்பு தான். ஐதர்சன் சரியா, பிணைவுக்குரிய நடத்தைக்கு காரணம் வந்து ஐதர்சன் பிணைப்பு. இந்த ஐதரசன் பிணைப்பு இருக்கிறதால தான் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை. இது ஒரு நீர் மூலக்கூறு, இது ஒரு நீர் மூலக்கூறு. இந்த ரெண்டு நீர் மூலக்கூறுகளுக்கான கவர்ச்சி விசைக்கான ரீசன் யார்? ஐதரசன் பிணைப்பு. சரியா, அப்ப நீர் மூலக்கூறுகளுக்கும் அப்படின்னா ஒரே மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுற கவர்ச்சி தான் பிணைப்பு. சரியா, நீர் மூலக்கூறுக்கும் ஞாபகம் நீங்க நீர் மூலக்கூறுக்கும் இடையில ஏன் கவர்ச்சி விசை ஒன்று வருது? இந்த ஐதரசன் பிணைப்புனால. ஐதரசன் சரியா, நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய பதார்த்தங்களுக்கும் இடையிலான கவர்ச்சிக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? நாங்க ஒட்டற்பண்பு சொல்லுவோம். அப்ப பிணைவும் ஒட்டற்பண்பு இருக்கிறதால நீர் ஒரு சிறந்த கொண்டு செல்லல் ஊடகமாக செயல்படும். பிணைவும் ஒட்டற்பண்புனால, பிணைவு அடுத்தது ஒட்டற்பண்புனால நீர் ஒரு சிறந்த கொண்டு செல்லல் ஊடகமாக செயல்படும். சரியா, அப்ப நீர் காலினூடாக தானே மேல் நோக்கி கொண்டு செல்லப்படணும். காலினூடாக, அப்ப காலினூடாக கொண்டு செல்லப்படணும்னா தொடர்ச்சியான நிரலாக தான் கொண்டு செல்லப்படும். அப்ப இந்த நீர் மூலக்கூறுக்கும் இந்த நீர் மூலக்கூறுக்கும் கவர்ச்சி விசை இருக்கிறதால இந்த நீர் மூலக்கூறு மேல் அசைஞ்சு போகும்போது கீழே உள்ள நீர் மூலக்கூறு இழுத்துக்கிட்டே போகும். இல்லைங்க தானே, ஒரு காந்தம் மாதிரி. சரியா, அப்ப இது ரெண்டும் நீர் மூலக்கூறு, இது ரெண்டுக்கும் இடையில கவர்ச்சி விசை இருக்குமே. அப்ப இவர் அசைறதால அவர் அசைறதால இவரும் அசைவார். அப்ப நீர் மூலக்கூறுகளில் காணப்படுற அந்த பிணைவுனால தான் நீர்ல கரைஞ்ச கனியுப்புக்கள் எல்லாம் ஒரு தொடர்ச்சியான நிரலாக புவியீர்ப்புக்கு எதிராக காலினூடாக மேல் நோக்கி கொண்டு செல்லப்படுகின்றன. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வைக்கணும். சரியா, இன்னும் ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வைக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு டியூப்ல தானே நீர் கனிவுப்புக்கள் எல்லாம் அசைஞ்சு போகுது. ஏன்னா டியூப்ல தான் அசைஞ்சு போகுது மேல, அதனே கால்கலன். உண்மையில இந்த டியூப் நனையுமா நனையாத? டியூப்ட சுவர், பிவிசி பைப்ல தண்ணி வருது, உள்ளிடம் நனைஞ்சிருக்குமா இருக்காது? நனைஞ்சிருக்கு. இப்ப நனைகிறதுக்கான ரீசன் என்ன? ஒட்டற்பண்பு. அதே மாதிரிதான் இங்க நீரும் கனிவுப்புகளும் காலினூடாக மேல் நோக்கி கொண்டு செல்லப்படும் போது சுவருக்கும் அந்த நீர் மூலக்கூறுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை ஒன்று இருக்கிறதால சரியா, அப்ப நீர் மூலக்கூறும் கலச்சுவருக்கும் இடையில காணப்படுகின்ற ஒட்டற்பண்பு. சரியா, அதனால தான் நீரில் கரைந்துள்ள பதார்த்தங்களும் ஒன்றாக மேல் நோக்கி கொண்டு செல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த பிணைவில இன்னும் ஒரு கதகதப்பம். நீர் மூலக்கூறுக்கு உயர்வான மேற்பரப்பில் விசை ஒன்று உண்டு. சரியா, மேற்பரப்பில் விசைக்கும் காரணம் இந்த பிணைவு விசை. சரியா, பிணைவு விசை. அப்ப நீர் மூலக்கூறுக்கு உயர் மேற்பரப்பில் விசை உண்டு. உயர் மேற்பரப்பில் விசை. மேற்பரப்பில் விசைக்கான ரீசன் என்னது? இதுக்கான ரீசன் என்னது? ரீசன் வந்து சொல்லுங்க. இதுக்கான ரீசன் வந்து பிணைவு. என்ன பிணைவு? இந்த ஒரு நீர் கொண்ட ஒரு பாத்திரம், இதுல மேலுள்ள நீர் மூலக்கூறுகள், கீழே உள்ள நீர் மூலக்கூறுகள் எல்லாத்துக்கும் இடையில கவர்ச்சி விசை இருக்குமா இருக்காதா? இருக்கும் தானே. அப்ப மேற்பரப்பில் உள்ள நீர் மூலக்கூறுகளை கீழே காணப்படுகின்ற நீர் மூலக்கூறுகள் கவரப்படுறதால ஒரு படலம் ஒன்று உருவாகும். ஃபில்ம் ஒன்று, ஒரு ஷீட் ஒன்று மாதிரி, பொலித்தீன் ஷீட் ஒன்று மாதிரி நீர் மூலக்கூறுகள் நீர்ல ஒரு மேல ஒரு படலம் ஒன்று தோற்று. சோ படலம் ஒன்று தானே. இதனால நீர் மேற்பரப்புல சில பூச்சிகளுக்கு நடக்கக்கூடியதா இருக்கும். இப்படி சில பூச்சிகளை பார்த்துருப்பீங்க தானே, நடந்துகிட்டு இருக்கும், முன்னுக்கு பின்னுக்கு போய். சரியா, அப்ப இதுக்கு என்ன பேர்? நீர் சறுக்கி. ரெண்டாவது கதை வெப்பநிலை மிதமாக்குவதற்கான ஆற்றல். இது சிம்பிள் கதை, நாங்க சிம்பிளாக சுட்டு போவோம். வெப்பநிலை மிதமாக்குறதுக்கான ஆற்றல்னா நீர் வந்து அதனது வெப்பநிலையில் சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக அதிகளவு வெப்ப சக்தியை உறிஞ்சும் அல்லது அதிகளவு வெப்ப சக்தியை வெளிவிடும். சரியா, அப்ப புவியில வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் போது நீரின் உயர்ந்த தன்வெப்பம் காரணமாக உயிர் தொகுதிகள் வந்து, அதே மாதிரி நீர்நிலைகள் வந்து
வெப்பத்தாங்கியாக செயற்படும். வெப்பத்தாங்கியாக செயற்படும் அப்படிங்கிறது. அதுக்கு ரீசன் வந்து உயர் தன் வெப்பம். அதே மாதிரி அடுத்து நீருக்கு உயர் ஆவியாதல் வெப்பம்னு ஒன்று இருக்கு. உயர் ஆவியாதல் வெப்பம் அப்படின்னா என்ன? குறைந்த அளவு நீர் இழப்புடன் சரியா அதிக அளவு வெப்ப சக்தியை அங்குகள் வெளிவிடும். குறைந்த அளவு நீர் இழப்புடன் கொஞ்சம் நீரை லாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நீரை இழக்கணும்னா அதிக அளவு வெப்ப சக்தி போகும். ஒரு துளி வியர்வை எங்க தோல்ல இருந்து ஆவியாகி போகணும்னா அதிக அளவு சக்தி எங்க உடல்ல இருந்து உறிஞ்சிதான் அது ஆவியாகி போகும். விளங்குதா? அதனால அங்கே உடல் மேற்பரப்பது குளிர்விப்பதில் உதவும் அப்படின்னு கதை. சரியா? அப்ப தாவரங்கள்ல ஆவியுறுப்பு நடக்குது. சோ தாவர உடல் மேற்பரப்பு குளிர்ச்சியாக பேணப்படும் அப்படின்னு கதை. அடுத்து மூன்றாவது உறையும் போது விரிவடைதல். மூன்றாவது. அப்ப ரெண்டாவது நான் காய்ச்சது வெப்பநிலையை மிதமாக்குவதற்கான ஆற்றல். சரியா? ரெண்டாவது வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல். சரியா? மூன்றாவது உறையும் போது விரிவடைதல். உறையும் போது விரிவடைதல். இதுல என்ன கதை பண்ணாங்க? நீருக்கு எப்ப உயர்வான அடர்த்தி காணப்படுதுன்னு சொல்லுவோம் நாங்க. நீர் வந்து 4 பாகைசியில் இருக்கும் போதுதான் உயர்வான அடர்த்தி இருக்கு. சரியா? நீர் இந்த அடர்த்திக்கு கிராஃப் நீங்க வரைஞ்சா எத்தனை பாயசி? 4 பாயசி. 4 பாயசியில தான் அடர்த்தி அதிகம். அடர்த்தி இந்த பக்கம் வெப்பநிலை போட்டு. அப்ப 4 பாயசியில அடர்த்தி அதிகமா இருக்கிறதால 4 பாயசியை விட கூடினாலும் அடர்த்தி குறையும், 4 பாயசியை விட குறைஞ்சாலும் அடர்த்தி குறையும். அப்ப நீருக்கு 4 பாகைசியில தான் உச்ச அடர்த்தி இருக்கும். ஆமா தானே? அப்படி இருக்கிறதால என்ன அனுகூலம் அப்படின்னா இதான் ஒரு நீர்நிலை. இந்த நீர்நிலையில மேல துருவ பிரதேசங்கள் காணப்படுற நீர்நிலை மேல என்ன 0 பாயசி அல்லது 0 பாயசியில ஐஸ் இருந்தாலும் பனி இருந்தாலும் கீழே. சரி, இப்ப இந்த இடத்துல அடர்த்தி கூடின நீர்நிலை நீர்த்தனை கீழே இருக்கும். இந்த இடத்துல வெப்பநிலை எத்தனை பாயசியில இருக்கும்? இந்த இடத்துல நீர் வெப்பநிலை எத்தனை பாயசியில? 4 பாயசியா இருக்கும். சோ இங்க நீர் திரவ நிலையிலே இருக்குதானே. மேல நீர் உறைஞ்சிருச்சு, அங்கேகளுக்கு வாழ முடியாது. இங்க நீர் திரவ நிலையிலே இருக்கு. சோ இங்க யாருக்கு வாழையிலும்? நீர்வாழங்கிகளுக்கு வாழையிலும். எப்படி ஒரு சிறப்பான இயல்பு ஏன்னா வெப்பநிலை மிதமாக்குவதற்கான சரி உறையும் போது விரிவடைதல். அடுத்துதான் கேள்வியோட சம்பந்தப்பட்டது பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல். பல்பதார்த்த கரைப்பானாக. அப்ப நீருக்கு ஏன் நீர் வந்து ஒரு பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படுது அப்படின்னா நீர் ஒரு முனைவுத்தன்மையான மூலக்கூறு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், நீர் ஒரு சிறிய முனைவுத்தன்மையான கோண மூலக்கூறு. சரியா? அப்ப நான்காவது பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படும். பல்பதார்த்த சரியா பல்பதார்த்த கரைப்பானாக சரியா பல்பதார்த்த கரைப்பானாக. பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல் அப்படின்ற இயல்பு நீருக்கு ஏன் கிடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா முனைவுத்தன்மை காரணமாக. சரியா? அப்ப நீர்ல இந்த முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகள் கரையும். முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகள் வந்து முனைவுத்தன்மை உள்ள கரைப்பான்ல கரையும். லைக் டிசோல்வ் லைக் அப்படின்னு கதை பண்ணாங்க. முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகள் முனைவுத்தன்மை உள்ள கரைப்பான்ல கரையும். முனைவிலி மூலக்கூறுகள் முனைவிலி கரைப்பான்கள்ல கரையும். முனைவுத்தன்மையான மூலக்கூறுகள் கேட்டா குளுக்கோஸ் முனைவுத்தன்மையான மூலக்கூறு. சோ நீர்ல கரையும். ஏன்? நீர் ஒரு முனைவுத்தன்மையான கரைப்பான். சில அயன் சேர்வுகள் NaCl போன்ற அயன் சேர்வுகள் நீர்ல கரையும். ரீசன் என்ன? அயன் தன்மை காரணமாக. முனைவுத்தன்மையான சேர்வைகளும் நீர்ல கரையுது, அயன் தன்மையான சேர்வைகளும் நீர்ல கரையுது.
அதே மாதிரி முனைவுத்தன்மையும் அயன்தன்மையும் கொண்ட மூலக்கூறுகள் நீர்ல கரையுது. உதாரணம் கேட்டால் லைசோசைம் என்பது ஒரு புரதம் நீர்ல கரை. நீர்ல ஒரு பதார்த்தம் கரையுதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? நீர்ல யாதேனும் ஒரு பதார்த்தம் கரைகின்றது அப்படின்னா என்ன மீனிங்? நீர்ல ஒரு பதார்த்தம் கரையுதுன்னா அதற்கான மீனிங் என்ன அப்படின்னா, இது குளுக்கோஸ், சரியா? இது குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ சூழ நீர் மூலக்கூறுகள், இதெல்லாம் நீர் மூலக்கூறுகள் என்ன பின்ன ஏற்படுத்திக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். நீர்ல மூலக்கூறு ஒன்று கரையுதுன்னா அதான் மீனிங். குளுக்கோஸை சூழ என்ன சூழ்ந்து கொள்ளும்? குளுக்கோஸை சூழ நீர் ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். சரியா? அப்ப நீர்ல பதார்த்தம் ஒன்று கரையுதுன்னா அது எதுல தங்கி இருக்கும் அப்படின்னா முனைவு தன்மையில தங்கி இருக்கும். இப்ப நீர்ல பதார்த்தம் ஒன்று கரையுதுன்னா அதுல அதன் அயன் தன்மையில தங்கி இருக்காது, முனைவு தன்மையில் தங்கி இருக்கும் அப்படின்னு சரிதானே? ஓகே. அப்ப 5வது, நீர் ஒரு சிறந்த பல்பதார்த்த கரைப்பானாக விளங்குவதற்கு காரணமாக அமைவது அதன் சிம்பிள் கேள்வி. 2வது ஆன்சர் என்னது? முனைவுத்தன்மை. சரியா? முனைவுத்தன்மை. 6, தாவரங்களில் புவியீர்ப்புக்கு எதிராக கனிவுப்புக்கள் மற்றும் போசனை கூறுகள் உட்பட நீரின் கொண்டு செல்லலுக்கான நேரடி பண்பு. சரியா? என்னது? புவியீர்ப்புக்கு எதிராக கனிவுப்புக்கள் போசனை கூறுகள் எல்லாம் கொண்டு செல்லப்படுறதுக்கான பிரதான பண்பு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுற பிணைவு. ஆன்சர் 4. 6க்கு 4. சரியா? 6க்கு 4. ரைட். 7வது கேள்வி, நீரின் உயர் ஆவியாதல் வெப்பம். உயர் ஆவியாதல் வெப்பத்தை நாங்கள் கதைச்சோம். சரியா? அப்ப உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக உறங்கி குறைந்தளவு நீரிழப்புடன் தோல்ல இருந்து வியர்வை ஆவியாகி போகுது, குறைந்தளவு நீரிழப்பு. வியர்வை கொஞ்சம் தானே பிள்ளைகள் வரும், எங்களுக்கு வியர்வை கொடமா கொட்டுமா சொல்லு? கொஞ்சம் தானே வியர்வை வரும். நிறைய வியர்வை வந்தா எங்களுக்கு சிறுநீரே வராது. சிறுநீர் மாதிரி வியர்வை வரணும். எப்படி இருக்கும்? உடல்ல இருந்து வியர்வை தானே. அப்ப வியர்வை ஆவியாகி போகணும். குறைந்த அளவு தான் வியர்வை இருக்கு, இது ஆவியாகி போகணும். ஆவியாகி போறதுக்கு அதிக அளவு வெப்ப சக்தியை எங்க உடல் எது கொடுக்கும்? வியர்வை ஆவியாகி போறது கொடுக்கும். சோ எங்க உடல் குளிர்ச்சி அடையும். சரியா? அப்ப மிகை சூடேற்றத்திலிருந்து தடுக்கிறதுக்கு உயர் ஆவியாதல் வெப்பம் உதவும். மிகை சூடேற்றத்திலிருந்து தடுக்கிறது. ஏன் மிகை சூடேற்றத்திலிருந்து நாங்க தடுக்கப்படணும்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் நாங்க மிகை சூடேற்றத்திலிருந்து தடுக்கப்படணும்? செக் பண்ணுங்க. நாங்க மிகை சூடேற்றத்திலிருந்து தடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? நாங்க மிகை சூடேற்றத்திலிருந்து தடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? நாங்க மிகை சூடேற்றத்திலிருந்து தடுக்கணும். எங்க உடல் மிகை சூடேற்றத்தை தடுக்கணும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எஸ், சரியா? ஏன் மிகை சூடேற்றத்தில் நாங்க தடுக்கணும் அப்படின்னா, மாறாத உடல் வெப்பநிலையை பேணு அல்லது உடல் வெப்பநிலையை மாறிலியாக பேணணும். சரியா? உடல் வெப்பநிலை மாறினா நொதிய செயற்பாட்டுக்கு அவசியமான சிறப்பு வெப்பநிலை இல்லாம போகும். சோ நொதிய தாக்கங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு உடல் வெப்பநிலை மாறாம பேணும். அதுக்காக தான் மிகை சூடேற்றத்தில் நாங்க தடுக்கணும். அதே மாதிரி தாவரங்கள் ஆவிர்ப்பு நடக்கும். ஆவிர்ப்பு நடக்கிறதால தாவர உடல் மேற்பரப்பு குளிர்ச்சியாக சரிதானே? ரைட். அப்ப கேள்விக்கு போவோம். நீரின் உயர் ஆவியாதல் வெப்பம் உயிர் தொகுதிகளில் நீரானது வெப்ப தாங்கியாக தொழிற்பட உதவும். நீர் தொகுதிகள்ல நீர் வெப்ப தாங்கியாக தொழிற்படுறதுக்கு உதவுறது உயர் தன் வெப்பம்.
சரியா? நீரின் உயர் தன்வெப்பம் காரணமாக தான் வெப்பத்தாங்கியாக தொழிற்பட உதவும். நீரின் உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக அதன் அடர்த்தி குறைக்கப்படும். இல்லை, அதன் அடர்த்தி குறைக்கப்படும் அப்படி இல்லை, உறையும் போது விரிவடைவதனால் அதனது அடர்த்தி அங்கே குறைக்கப்படுகிறது. சரியா? இல்லை, உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக ஒரு அங்கி குறைந்தளவு நீரிழப்புடன் குறைந்தளவு வெப்ப சக்தியை வெளிவிட முடியும். இல்லை, குறைந்தளவு வெப்ப சக்தியுடன் அதிக அளவு வெப்ப சக்தியை டிஸ்கஷன் எழுதி அனுப்பாங்க, அதிக அளவு வெப்ப சக்தியை வெளிவிட முடியும். அதிக அளவு வெப்ப சக்தியை வெளிவிட முடியும். மிகை சூடேற்றத்திலிருந்து அங்கிகளை பாதுகாக்கிறது. ஆமாதானே? நீ என்ன, உயர் ஆவியாதல் வெப்பத்தான் மிகை சூடேற்றத்திலிருந்து அங்கிகளை பாதுகாக்கின்றது. சோ ஆன்சர் அப்ப 4. மிகை சூடேற்றத்திலிருந்து அங்கிகளை பாதுகாக்கிறது. நீரின் உயர் ஆவியாதல் வெப்பம் மாத்திரமே வெப்பநிலை மிதமாக்குவதற்கு பங்களிப்பு செய்யும். உயர் ஆவியாதல் வெப்பமும் வரும், ஏன்னா உயர் தன் வெப்பமும் வரும். அப்ப 7க்கு ஆன்சர் 4. சரியா? 7க்கு ஆன்சர் 4. 8வது கேள்வி, நீரும் கனியுப்புக்கள் போன்ற நீரில் கரைந்துள்ள பதார்த்தங்களும் தொடர்ச்சியான நிரலாக புவியீர்ப்புக்கு எதிராக காலினூடாக கொண்டு செல்லப்படுவதற்கு காரணமான பிரதான நீரின் பிரதான இயல்பு என்ன? தொடர்ச்சியான நிரலாக காலினூடாக புவியீர்ப்புக்கு எதிராக கொண்டு செல்லப்படுறதுக்கான பிரதான இயல்பு என்னன்னு கேட்டால் பிணைப்பு. நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுற பிணைப்பு. அப்ப பிணைவுக்கு காரணம் என்னன்னா ஐதரசன் பிணைப்பு. ஐதரசன் பிணைப்பினால ஏற்படுறது தானே பிணைப்பு. என்ன? ஐதரசன் பிணைப்பினால ஏற்படுறது தான் பிணைவு. சரி, 8க்கு ஆன்சர் 4. 9. அப்போ ஒரு செக்ஷன் தொடர்பாக ஃபுல்லா பார்த்துட்டோம்னா எம்சிக்யூ ஈஸியா தட்டிக்கிட்டு போகணும். நீர் இயல்புகள் தொழிற்பாடுகள் தொடர்பாக சரியான சேர்மம். அயன்தன்மை, குளுக்கோஸ் நீரில் கரைதல். அயன்தன்மை அல்ல குளுக்கோஸ் நீரில் கரைகிறது. குளுக்கோஸ் நீரில் கரைகிறதுக்கான ரீசன் முனைவுத்தன்மை. உறையும் போது விரிவடைதல். 0 பாகிசியில் உயர்வான அடர்த்தி. இல்ல, எத்தனை பாகிசியில உயர்வான அடர்த்தி? 4 பாகிசியில் தான் உயர்வான அடர்த்தி. உயர் தன்வெப்பம், தாவர உடல் மேற்பரப்பை குளிர்வித்தல். உயர் தன்வெப்பம்ன்றது வெப்பத்தாங்கியாக செயற்படலுக்கு தான் வரும். அப்ப தாவர உடல் மேற்பரப்பு குளிர்வித்தலோட சம்பந்தப்பட்ட நீரின் பண்பு உயர் ஆவியாதல் வெப்பம். உயர் மேற்பரப்பில் விசை காரணமாக கீழுள்ள மூலக்கூறுகள், நீர் மூலக்கூறுகள் மேலுள்ள மூலக்கூறுகளை கவர்றதால நீர் மேற்பரப்பில் ஒரு படலம் ஒன்று உருவாகும். படை மாதிரி ஒன்று உருவாகும். ஸோ அதுல நீர் சறுக்கி போன்ற பூச்சிகளால் நடக்கக்கூடியதா இருக்கும். ஸோ ஆன்சர் 4. ஒட்டற்பண்பு, குளிர்காலங்களில் துருவப்பகுதி நீர்நிலைகள்ல அங்கிகள் தப்பி பிழைத்தல். அது உறையும் போது விரிவடைதல். 9க்கு ஆன்சர் 4. சரி, 9க்கு ஆன்சர் 4. 10வது கேள்விக்கு போறோம். அங்கிகளுக்கு நீரின் பௌதிக ரசாயன பண்புகளின் முக்கியத்துவம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது? சரியா? நீரின் பௌதிக ரசாயன பண்புகளின் முக்கியத்துவம் தொடர்பான சரியான கூற்று. தாவரங்களில் நீர் கனியுப்புக்களை அகத்துறிஞ்சுவதற்கு உயர் மேற்பரப்பு விசை முக்கியமானதாகும். நீர் கனியுப்புக்களை அகத்துறிஞ்சதுக்கு உயர் மேற்பரப்பு விசை. உயர் மேற்பரப்பு விசையை பத்தி நாங்க கதைக்கிறோம் எப்ப இந்த நீர் சறுக்கி போன்ற பூச்சிகள் நீரின் மேல நடக்கக்கூடியதாக இருக்கும்ன்றதுதான். சரியா? அப்ப உயர் ஒட்டற்பண்பு விசைகள் நீர் சறுக்கிகளுக்கு முக்கியம் இல்லை, உயர் மேற்பரப்பு விசைதான் நீர் சறுக்கிக்கு முக்கியம். நிலத்துக்குரிய விலங்குகளின் உடல் மேற்பரப்பை குளிர்விப்பதில் உயர் தன்வெப்பம் ஆதரவாக இருக்கும். உயர் தன்வெப்பம் உண்மையிலே இதை நீங்க நல்லா விளங்கணும். இந்த உயர் தன்வெப்பம் மிகை சூடேற்றத்திலிருந்து அங்கிகளை தடுக்குதுதானே. யாருக்கு? வியர்க்கிற அங்கிகளுக்கு மட்டும். எல்லா விலங்குகளுக்கும் வியர்க்குமா பிள்ளைகள்? இல்லையே. அப்ப யாருக்கு வியர்க்கும்? மெமேலியாக்கு, முளையூட்டிகளுக்கு தான் வியர்க்கு. பறவைகளுக்கு வியர்க்குதா? காகம் வியர்க்க வியர்க்க பறந்து போகுதா? வியர்வை கொட்டுதா கீழே? இல்ல. முதலை சுரப்பியற்றதோல். தவளைக்கு வியர்க்குமா? மீன்களுக்கு வியர்க்குமா? சரியா? மெமல்ஸ்க்கு மட்டும் வியர்க்கும், அதுல மனிதனுக்கு நன்கு வியர்க்கும். நாய்க்கு வியர்க்குமா? எங்க எனக்கு சட்டை ஒன்று பண்ணுங்க பார்ப்போம்.
நாய்க்கு வியர்க்குமா பிள்ளை? நாய்க்கு வியர்க்குமா? எஸ் ஓ நோ? நாய்க்கு வியர்க்குமா கேள்வி. ஒருத்தர் ஆமான்னு சொல்றாரு. எங்க வியர்க்கும் நாய்க்கு? எங்களுக்கு உடல் உடல் தோல்ல வியர்க்குதுன்னா அது மாதிரி நாய்க்கு எங்க வியர்க்கும்? நாய்க்கு எங்க வியர்க்கும்? ஒருத்தர் சொல்ற சரி, பாதத்துல வியர்க்கும். சரியா? நாய்க்கு எங்க வியர்க்கும்? பாதத்துல, காலுக்கு அடியில, பாதத்துல தான் வியர்க்கும். சரியா? பாதத்துல தான் வியர்க்கும். ரைட்? அப்ப ஆனா பாருங்க, நிலத்துக்குரிய விலங்குகளின் உடல் மேற்பரப்பை குளிர்விப்பதில் உயர் தன்வெப்பம் ஆதரவாக இருக்கும். 2 பிள்ளை இருக்கு. நிலத்துக்குரிய விலங்குகள்னா எல்லா விலங்குகளோட உடல் மேற்பரப்பை குளிர்விக்கிறது இல்லைங்க. சரியா? அப்ப உயர் தன்வெப்பம் ஆதரவா இருக்கிறதுன்னு பிள்ளை. உயர் ஆவியாதல் வெப்பம் தான் 3 வரைக்கும். 4வது, குளுக்கோஸ் போன்ற முனைவுத்தன்மையுள்ள மூலக்கூறுகள் நீரில் கரையக்கூடியதாக இருத்தல். எஸ், குளிர்காலங்களில் துருவ பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் அங்கிகள் தப்பிப்பிழைப்பதற்கு நீரின் உருகலின் மறைவெப்பம் உதவுது. அப்ப ஆன்சர் 4. குளுக்கோஸ் போன்ற முனைவுத்தன்மையுள்ள மூலக்கூறுகள் நீரில் கரையக்கூடியதாக இருக்கிறதுக்கான ரீசன் முனைவுத்தன்மை. 10க்கு 4, 11வது கேள்வி. சரியா? அப்ப நீரை முடிச்சுட்டு, அசேதன சேர்வையான நீரை முடிச்சுட்டு சேதன சேர்வைகளுக்கு போறது. சேதன சேர்வைகள், ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ். அப்ப அங்கிகள்ல பிரதான சேதன சேர்வைகளுக்குள்ள போறது. அப்ப அங்கிகள்ல பிரதானமாக 4 சேதன சேர்வைகள் இருக்கு. தானே? அங்கிகள்ல பிரதானமாக 4 சேதன சேர்வைகள். 1 கார்போஹைட்ரேட், அப்புறம் லிப்பிட், அப்புறம் புரதம், அப்புறம் நியூக்ளிக் அமிலம். சரியா? அங்கிகளில் பிரதான சேதன சேர்வைகள். சரியா? காணப்படுற பிரதான சேதன சேர்வைகள். அதுல முதலாவது கார்போஹைட்ரேட். சரியா? கார்போஹைட்ரேட். 2வது லிப்பிட். 3வது புரதம். 4வது நியூக்ளிக் அமிலம். இதுல கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம், இதுல இந்த நியூக்ளிக் அமிலம் பல்பகுதியம். இது 2ம் பல்பகுதியம். இந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து வர்ற பல்சக்கரைட், சரியா? பல்சக்கரைட் ஒரு பல்பகுதியம். சரியா? ஞாபகம். கார்போஹைட்ரேட்ல காணப்படுற பல்சக்கரைட் ஒரு பல்பகுதியம் அல்லது மாமூலக்கூறு. புரதம், நியூக்ளிக் அமிலம் மாமூலக்கூறு. லிப்பிட் பெரிய உயிரியல் மூலக்கூறுகள் மாமூலக்கூறுகளாக கருதப்பட மாட்டாது. சரியா? மாமூலக்கூறுகளாக அது கருதப்பட மாட்டாது.
இந்த கார்போஹைட்ரேட்டை பத்தி பார்த்தால் நாங்க சரியா புவியில் அதிக அளவில் காணப்படுகின்ற சேதன சேர்வைகள கூட்டம் தான் புவியில் சாரி ரைட். அப்ப புவியில மிக அதிக அளவில் காணப்படுகின்ற சேதன சேர்வை ஒண்ணுதான் அல்லது சேதன சேர்வையில் கூட்டம் ஒண்ணுதான் இந்த கார்போஹைட்ரேட். ஏன்னா பூமியில் அதிக அளவில் தாவரங்கள் இருக்கு. தாவரங்களுக்கு களம் இருக்கு. களத்துக்கு களச்சுவர் இருக்கு. களச்சுவர் செல்லுலோஸால் ஆனது. செல்லுலோஸ் என்பது ஒரு கார்போஹைட்ரேட். அதே மாதிரி இந்த உற்பத்தியாக்கிகள் உணவை எவ்வாறு சேமிக்கும்? பொதுவாக மாப்பொருள் வடிவில் சேமிக்கும். மாப்பொருள் என்பது ஒரு பல்சக்கரேட். பல்சக்கரேட்னா அது ஒரு கார்போஹைட்ரேட். ஸோ அதிக அளவில் இருக்கும் தானே. ஏன்னா அப்போ கார்போஹைட்ரேட்டுகள்ல சரியா முதலாவது கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ஸ்ல எச்சுக்கு ஓ விகிதம் நீரில் உள்ளதை போல் 2க்கு 1. கார்போஹைட்ரேட் பொது சூத்திரம் CxH2O முழுவதின் Y. CxH2O முழுவதின் Y. சரியா? கார்போஹைட்ரேட் 3 குரூப் இருக்கு. ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட். ஒரு சக்கரைட்டையும் இரு சக்கரைட்டையும் வெல்லம்னு சொல்லுவோம். பல் சக்கரைட்டை அது மாமூலக்கூறு, அது வெல்லமாக கருத முடியாது. அப்போ ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட் 3 இருக்கு. இந்த ஒரு சக்கரைட்டுகள் தான் சரியா கார்போஹைட்ரேட்டுகள் மிகவும் எளிமையான வடிவம் அப்படின்லாம் கதை. ஏன்னா அப்படின்லாம் கதை. ரைட், பார்ப்போம். பின்வரும் சேர்வைகளில் எதில் H2O விகிதம் 2க்கு 1 ஆக இருப்பதில்லை? நீர் H2O விகிதம் 2க்கு 1. சுக்ரோஸ் சரியா சுக்ரோஸ் சுக்ரோஸ் சுக்ரோஸ்ட குறியீடு எப்படி இருக்கும்? C12H22O11. 2க்கு 1 வருதா? வருது. டிஆக்சிரைபோஸ் 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 C5H10O4. அப்ப இங்கதான் H2O விகிதம் 2க்கு 1 வராது. அப்ப விதிவிலக்கு இருக்கு. எல்லா கார்போஹைட்ரேட்களும் H2O விகிதம் 2க்கு 1 வருமானா? வராது. ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு. யார்? டிஆக்சிரைபோஸ். டிஆக்சினா என்ன மீனிங்? ஒரு ஆக்சிஜன் குறைவா இருக்கு. டிஆக்சினா என்ன மீனிங்? ஒரு ஆக்சிஜன் குறைவா இருக்கு. சரியா? ஒரு ஆக்சிஜன் குறைவு. லாக்டோஸ் ஒரு இருசக்கரைட். ஸோ C12H22O11 அங்கே H2O விகிதம் 2க்கு 1 வரும். G3P கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்ன்றது ஒரு ட்ரையோஸ் வெல்லம், 3 கார்பன் வெல்லம். எழுதி வச்சுங்க. G3Pன்றது கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட். G3P G3P glyceraldehyde 3-phosphate. glyceraldehyde 3-phosphate. சரியா? இது கெல்வின் வட்டத்தின் போது தோன்றுகின்ற கார்போஹைட்ரேட் தொகுப்புக்கான ஒரு முன்னோடி. கெல்வின் வட்டத்தின் போது தோன்றும் கார்போஹைட்ரேட் தொகுப்புக்கான ஒரு முன்னோடி. கெல்வின் வட்டத்தின் போது தோன்றுகின்ற கார்போஹைட்ரேட் தொகுப்புக்கான முன்னோடி. சரியா? கெல்வின் இன்னொன்னு எழுதுவீங்க. கெல்வின் வட்டத்தின் முதலாவது கார்போஹைட்ரேட் சேர்வை
அல்லது ஒளித்தொகுப்பில் முதலாவது கார்போஹைட்ரேட் வடிவம். ஒளித்தொகுப்பின் போது தோன்றுகின்ற முதலாவது கார்போஹைட்ரேட் வடிவம். ஒளித்தொகுப்பின் போது தோன்றுகின்ற முதலாவது கார்போஹைட்ரேட் வடிவம். சரியா? குளுக்கோஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமே. ஸோ 12க்கு ஆன்சர், 11க்கு ஆன்சர் 3 டிஆக்சிரைபோஸ். சரி, 12வது கேள்வி. பின்வரும் சேர்வைகளுள் எது கீட்டோஸ் வகை ஒரு சர்க்கரைட்டுகளை உடைய வெள்ளம் ஆகும்? கீட்டோஸ். இந்த ஒரு சர்க்கரைட்டுகளை நாங்கள் 2 குரூப்பா பிரிப்போம் தானே. எதன் அடிப்படையில்? கார்பனைல் கூட்டத்தின் அடிப்படையில். ஒரு சர்க்கரைட்டுகள் கார்பனைல் கூட்டத்தின் அடிப்படையில் 2 வகைப்படும். நான் போர்டு அளிக்கவா? சரி, ஒரு சர்க்கரைட்டுகளை கார்பனைல் கூட்டத்தின் அடிப்படையில் 2ஆ பிரிப்போம். ஒன்று எல்டிஹைட் கூட்டம் காணப்பட்டால் அதை நாங்கள் எல்லோஸ் வெல்லம்னு சொல்லுவோம். கீட்டோன் கூட்டம் காணப்பட்டால் அதை கீட்டோஸ் வெல்லம்னு சொல்லுவோம். ரைட். அப்ப கார்பனைல் கூட்டத்தின் அடிப்படையில் ஒரு சர்க்கரைட்டுகளை சரியா, கார்போனைல் கூட்டத்தின் அடிப்படையில் ஒரு சர்க்கரைட்டை கார்பனைல் கூட்டத்தின் அடிப்படையில் 2ஆ பிரிக்கிறேன். ஒன்று எல்டோஸ் வெல்லம், இன்னொன்னு கீட்டோஸ் வெல்லம். எல்டிஹைட் கூட்டம் காணப்பட்டால் சி டபுள் பொண்டோ, இதுனா எல்டிஹைட் கூட்டம். நான் வரைகிறது கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் செயின் ஃபார்ம், சங்கிலி கட்டமைப்பை உடைய ஒரு குளுக்கோஸ். இதுக்கு நீர் சேர்ப்பீங்களா இருந்தால் அது வளைய கட்டமைப்பை பெறும். எப்படி வளைய கட்டமைப்பு? இந்த வளைய கட்டமைப்பை பெறும். சரியா? இந்த வளைய கட்டமைப்பை பெறும். எல்டிஹைட் கூட்டம் இதானே அந்த எல்டிஹைட் கூட்டம். கெமிஸ்ட்ரி நீங்க படிச்சிருப்பீங்களே, இதுதானே எல்டிஹைட் கூட்டம். இது எல்டிஹைட் கூட்டம். எல்டிஹைட் கூட்டம். கீட்டோன் கூட்டம் எங்க இருக்கும்? எங்கேயோ ஒரு நடுவுல இருக்கும். சரியா? நான் வரைகிறது ஃப்ரக்டோஸ் கட்டமைப்பு. ஃப்ரக்டோஸ் இந்த இருக்கு அந்த கீட்டோன் கூட்டம். சரியா? கீட்டோன் கூட்டம் காணப்பட்டால் அதுக்கு பேர் கீட்டோஸ். கீட்டோஸ். அப்ப எல்லோஸ் வெல்லத்துக்கு உதாரணம் என்னது? எல்லோஸ் வெல்லத்துக்கு உதாரணம் குளுக்கோஸும் கேலக்டோஸ். சரியா? அப்படின்னு எழுதவானா? உதாரணம் எழுதுறேன். குளுக்கோஸ்,
கெலக்டோஸ். கீட்டோஸ் இல்லதுக்கு உதாரணம் தான் ஃப்ரக்டோஸ். இதை வச்சு ஒரு எம்சிக்யூ கேட்டிருக்காங்க. பின்வரும் சேர்வுகள் இது கீட்டோஸ் வகை ஒரு சர்க்கரைட்டுகளை உடைய வெல்லம். என்ன அப்ப மோல்டோஸ் வராது. மோல்டோஸ் எவ்வாறு உருவாகும்? 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகும். சுக்ரோஸ் ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸ். லாக்டோஸ் ஒரு குளுக்கோஸ் ஒரு கெலக்டோஸ். G3P கிளிசரல்டிஹைட் 3-phosphate ஒரு 3 கார்பன் சேர்ப்பை. குளுக்கோஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து 2வது சுக்ரோஸ். ஏன்? ஒரு மூலக்கூறு குளுக்கோஸும் ஒரு மூலக்கூறு ஃப்ரக்டோஸும் இருக்கு. 12க்கு ஆன்சர் 2. 13 பின்வருவனவற்றுள் சேமிப்பு கூறாக உள்ள வெல்லம் எது? சேமிப்பு கூறாக உள்ள வெல்லம். அப்ப ஒரு சர்க்கரைட்டுகள் எதுவுமே சேமிப்பு வெல்லமாக இருக்காது. உங்களுக்கு தெரியும், ஒரு சர்க்கரைட்டுகள் எதுவுமே சேமிப்பு வெல்லமாக இருக்காது. சரியா பிள்ளை? ஒரு சர்க்கரைட்டுகள் எதுவுமே சேமிப்பு வெல்லமாக இருக்கு. ஸோ ஒரு சர்க்கரைட் வர்ற ஆன்சர்லாம் வெட்டுங்க. 3வது குளுக்கோஸ் வெட்டலாம், 4வது ஃப்ரக்டோஸ் வெட்டலாம், 5வது எரித்ரோஸ் வெட்டலாம். எரித்ரோஸ் 4 கார்பன் சேர்வை. அப்ப மோல்டோஸ்ல சுக்ரோஸ் தான் வரப்போகுது. இந்த மோல்டோஸ் வந்து இயற்கையில் காணப்படாத ஒரு இருசர்க்கரைட். சரியா? மோல்டோஸ் என்பது ஒரு இடைநிலையாக தோன்றுகின்ற இருசர்க்கரைட். இடைநிலையாகனா வித்து முளைத்தலின் போது தோன்றுகின்ற ஒரு இருசர்க்கரைட். அது என்ன? வித்துல மாப்பொருள் தானே இருக்கும். வித்துல என்ன இருக்கும்? வித்துல மாப்பொருள் இருக்கும். சரியா? இந்த வித்து முளைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, வித்துள்ளுக்கு நீர் போகுமே. போந்தனே வித்துளுக்கு நீர் போற நிகழ்வுக்கு என்ன பேர்? உட்கொள்ளுகை. உட்கொள்ளுகை மூலம் உள்ளுக்கு நீர் போனா நொதியங்கள் செயற்படுத்தப்படும். அப்ப வித்துள்ளுக்கு காணப்பட்ட அமைலேஸ் நொதியம் செயற்படுத்தப்பட்டு இந்த மாப்பொருள் என்ன மாறும்? மோல்டோஸ் மாறும். இந்த மோல்டோஸ அதுல காணப்படுற மோல்டேஸ் என்ன மாத்தி விடும்? குளுக்கோஸா மாத்தி. இந்த அப்ப தோன்ற ஒரு இடைநிலை தான் இந்த மோல்டோஸ். மோல்டோஸ் என்பது இயற்கையில காணப்படாத ஒரு இருசர்க்கரைட். மோல்டோஸ் என்பது இடைநிலையாக தோன்றுகின்ற ஒரு இருசர்க்கரைட். சரிதானே? சோ ஆன்சர் அப்ப சுக்ரோஸ் சேமிப்பு கூறாக. கரும்பில் காணப்படுகின்ற சேமிப்பு வெல்லம். சரியா? கரும்புல காணப்படுற சேமிப்பு வெல்லம் கரும்பு வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? 14 அப்ப கார்போஹைட்ரேட்டை முடிச்சுட்டு நாங்க புரதம் பக்கம் போறோம். ஆதாரம், சேமிப்பு மற்றும் கொண்டு செல்லல் ஆகிய தொழில்களை நிறைவேற்றும் புரதங்களுக்கான உதாரணம் கேட்கிறாங்க. என்ன பிள்ளை? புரதங்களுக்கான உதாரணம். புரதங்கள் கேட்கும் போது புரதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு டேபிள் ஒன்று இருக்கும் ஒரு நோட்ல. ஆமா தானே? ஒவ்வொரு புரத இந்த பக்கம் சொல்லிட்டு தொழில் சொல்றாங்க. புரத வகை, அடுத்து உதாரணம், அடுத்தது தொழில் சொல்லுவாங்க. அதுல ஊக்கிக்குரிய புரதங்கள் அப்படின்னா நொதியங்களாக செயற்படுகின்ற புரதங்கள். பெப்சின் சொல்லுவோம், அமைலேஸ் சொல்லுவோம், ஏன்னா ட்ரிப்சின் சொல்லுவோம். இதெல்லாம் ஊக்கிக்குரிய புரதங்கள். என்ன செய்யும்? உயர் ரசாயன தாக்கங்களை ஊக்குவித்தல். அடுத்து கட்டமைப்புக்குரிய புரதங்கள். கட்டமைப்புக்குரிய புரதங்கள்னா இது நீண்ட காலம் நிலைத்து இருக்கிறது, அழியாது. சரியா? கட்டி எழுப்புறதுக்கு அவசியம் கெரட்டின், கொலாஜன். சரியா? கட்டமைப்புக்குரிய புரதங்கள் 2 இருக்கு. இதை வச்சுதான் அந்த கேள்வி செஞ்சிருக்காங்க. அப்ப சரியா
கட்டமைப்பு புரதங்கள் ரெண்டு பேர். முதலாவது கெரட்டின். கெரட்டின் தொழில் என்ன? உலர்தலில் இருந்து தடுத்தல். உலர்தலில் இருந்து தடுத்தல். சரியா? கெரட்டின். அடுத்து ரெண்டாவது கொலாஜன். கொலாஜன் என்ன செய்யும்? வலிமையையும் ஆதாரத்தையும் வழங்கும். வலிமையையும் ஆதாரத்தையும் வழங்கும். வலிமையும் ஆதாரத்தையும் வழங்கும். அப்ப இந்த கெரட்டின் துணையான கட்டமைப்பை உடைய ஒரு புரதம். கொலாஜன்றது நாட்புடையான கட்டமைப்பை கொண்ட ஒரு புரதம். சோ கொலாஜன் என்பது நாட்புடையான கட்டமைப்பு தானே. சோ நாட்புடையான கட்டமைப்பு என்றால் என்ன? இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பாலிபெப்டைட் சங்கிலி தானே ஒரு தொழிற்பாடுடைய புரதத்தை உருவாக்குவதில் பங்கு கொள்ளும். இப்படி சொல்லுவோம். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பாலிபெப்டைட் சங்கிலிகள் திரட்சி ஒரு தொழிற்பாட்டுடைய புரதத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொலாஜன்ல ரெண்டு பாலிபெப்டைட் செயின். கெரட்டின் ஆல்பா சுருளி வடிவம் துணையான கட்டமைப்பை கொண்ட தான் இந்த கெரட்டின். சரியா? அப்ப இதை வச்சுட்டு கேள்வி செய்யலாம். அப்ப சேமிப்பு புரதங்கள் இருக்கு. ஓவால்பியூமின் முட்டையில காணப்படுற சேமிப்பு புரதம், கேசின் பால்ல காணப்படுற சேமிப்பு புரதம், ஏன்னா கொண்டு செல்லல் தொழில செய்யற புரதங்கள் இருக்கு. ஹீமோகுளோபின் O2ஐயும் CO2ஐயும் கொண்டு செல்ற ஒரு புரதம். நீர்ப்பாய் அல்புமின் கொழுப்பமிலத்தை கொண்டு செல்றது. ஹோமோன்கள் இருக்கு. இன்சுலின், அதே மாதிரி குளுக்கோஹோன் போன்ற ஹோமோன்கள் குருதி குளுக்கோஸ் மட்டத்தை சீராக்கும். பாதுகாப்பு புரதங்கள் இருக்கு. இம்யூனோகுளோபியூலின் பிற பொருட்கள் நடுநிலையாக்கும். சுருக்கத்துக்கு காரணமான புரதங்கள் அல்லது இயக்க புரதங்கள் இருக்கு. ஆக்டின் மயோசின் தசைநார்கள சுருக்கத்தில் உதவும் அப்படின்லாம் கதை. தசைநார்களின் சுருக்கத்தில் உதவும் அப்படின்னு கதை. இப்ப கேள்வி ஆதாரம். அப்ப ஆதாரம்ன்றப்ப கொலாஜன் தான் ஸ்டார்ட் ஆகும். கொலாஜன் ஸ்டார்ட் ஆகும். சேமிப்பு. அப்ப சேமிப்புனா அல்புமின், ஓவால்பியூமின், கேசின் ஸ்டார்ட் ஆகணும். அப்ப ஆன்சர் 4 செட் ஆகுது. கொலாஜன், கேசின். கொண்டு செல்லல் புரதங்கள் ரெண்டு இருக்கு. ஒன்னு நீர்ப்பாய் அல்புமின் குருதியில கொழுப்பமிலத்தை கொண்டு செல்லும். கொழுப்பமிலத்தை கொண்டு செல்றது நீர்ப்பாய் அல்புமின். ஹீமோகுளோபின் என்ன செய்யும்? O2 CO2ஐ கொண்டு செல்லும். O2ஐயும் CO2ஐயும் தானே. O2ஐயும் CO2. சரியா? ரைட். 15வது கேள்வி. பின்வருவனவற்றுள் மிகச்சிறிய கார்போஹைட்ரேட் சேர்வை எது? மிகச்சிறியது அப்படின்னு பேசும்போது நாங்க யோசிக்கணும். அதுல அடங்கியுள்ள கார்பன் எண்ணிக்கையை பார்க்கணும். சரியா? போஸ்போகிளிசரால்டிஹைட். இப்போ போஸ்போகிளிசரால்டிஹைட்ன்றது PGAL. சரியா? இன்னும் ஒன்று சொல்றாங்க பாருங்க, 3-phosphoglycerate. 3-PGA. அப்ப இது ஒரு அமிலம். அந்த அமிலத்தை தாழ்த்தப்பட்ட வடிவம் தான் PGAL. அசெட்டல்டிஹைட் என்பது ஒரு சொல்லுங்க. அசெட்டல்டிஹைட் என்பது எங்க வரும்? இந்த காற்றின்றிய சுவாசத்தின் போது வர்றது. வர்ற சேர்வை. சரியா? காற்றின்றிய சுவாசத்தின் போது தோன்றுகின்ற ஒரு சேர்வை தானே.
இப்போ பின்வருவற்றில் மிகச்சிறிய கார்போஹைட்ரேட் சேர்வு. அப்ப ஃபர்ஸ்டா சொல்றாங்க போஸ்போகிளிசரால்டிஹைட். போஸ்போகிளிசரால்டிஹைட்ன்றது பழைய நாங்க படிக்கும்போது G3Pன்ற கதை இல்லை. G3Pன்னு சொல்ல மாட்டோம். G3Pன்னு சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம்? PGAL போஸ்போகிளிசரால்டிஹைட். போஸ்போகிளிசரால்டிஹைட் இப்படி இல்லைங்க. போஸ்போகிளிசரால்டிஹைட். G3Pன்றது கிளிசரால்டிஹைட் 3-phosphate. சரியா? அப்ப PGALும் G3Pயும் சேம் கம்பவுண்ட்ஸ். சேம். அப்ப PGAன்றது 3PGAன்றது ஒரு அமிலம். இது ஒரு அமிலம். அப்ப இது ரெண்டும் கார்போஹைட்ரேட் வடிவம் தான். இது ரெண்டும் கார்போஹைட்ரேட் வடிவம். சரி, மூன்றாவது ஆன்சர் பாருங்க. அசெட்டால்டிஹைட் தர்றாங்க. அசெட்டால்டிஹைட் வந்து எப்ப தோன்றும் அப்படின்னா எத்தைல் ஆல்கஹால் நொதித்தலின் போது தோன்றுகின்றது தான் அந்த அசெட்டால்டிஹைட். சரியா? எத்தைல் ஆல்கஹால் நொதித்தலின் போது தோன்றுவது தான் அசெட்டால்டிஹைட். எழுதி வைங்க. எத்தைல் ஆல்கஹால் நொதித்தலின் போது பைருவேட் மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை இழந்து இதனை எத்தைல் ஆல்கஹால் கூறிய நொதித்தல் குளுக்கோஸ் பைருவேட்டா போகும். இந்த பைருவேட் ஒரு CO2 ரிலீஸ் பண்ணி, அப்படின்னா ஒரு குளுக்கோஸ்னா 2 பைருவேட், ஸோ 2 CO2 ரிலீஸ் பண்ணும். 2 எசிட்டல்டிஹைட் தோன்றும். இந்த எசிட்டல்டிஹைட் தான் ஃபைனலாக என்னது தோற்றுவிக்கும்? எத்தைல் ஆல்கஹாலை தோற்றுவிக்கும். சரியா? அப்ப இது கிளைகோபோப்பு போது தேறி 2 ATP மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும், 2 NADH தோற்றுவிக்கப்படும். 2 NADH தோற்றுவிக்கப்படும். எங்க இருந்து? 2 NAD+ போது தேறிய விளைவாக 2 ATP தோற்றுவிக்கப்படும். இந்த 2 அசிட்டல்டிஹைட் NADH இருந்து இலத்திரனை H+ வாங்கிக்கிட்டு எத்தைல் ஆல்கஹால் போகும். அப்ப ஈற்று இலத்திரன் வாங்கியும் ஈற்று ஐதரசன் வாங்கியும் அசிட்டல்டிஹைட் தான் எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய. சரிதானே? அப்ப அசிட்டல்டிஹைட் என்பது மிகச்சிறிய கார்போஹைட்ரேட் அல்ல. NADH என்பது ஒரு நியூக்ளியோடைட், தாழ்த்தப்பட்ட துணை நொதியம். எரித்ரோஸ் 4 கார்பன் சேர்வை. அப்ப 3PGA இந்த கிளிசரால்டிஹைட் 3-phosphate எத்தனை கார்பன் சேர்வை? 3 கார்பன். அப்ப எரித்ரோஸ் 4 கார்பன் சேர்வை. ஆன்சர் வந்து 1வது போஸ்போகிளிசரால்டிஹைட். சரியா? போஸ்போகிளிசரால்டிஹைட். ஆறாவது கேள்வி. தரப்பட்ட கட்டமைப்பு ஒரு வெள்ளமாகும், இதனால் ஆக்கப்படும் கட்டமைப்பு பின்வருவற்றுள் எது? ஆனா தந்திருக்காங்க. ஏன்னா எத்தனை கார்பன்? 1 2 3 4 5 கார்பன். சரியா? 5 கார்பன். ஒரு ஆக்சிஜன் குறைவா இருக்கு பாருங்க. ஒரு ஆக்சிஜன் 2 3 4 ஆக்சிஜன் தான் இருக்கு. ஐதரசன் பாரு 10 இருக்கு. C5H10O4. அங்க படத்துல இருக்கிறது ஒரு டீஆக்சிரைபோஸ். சரியா? படத்துல இருக்கு டீஆக்சிரைபோஸ். இப்போ டீஆக்சிரைபோஸால் ஆக்கப்படுறது என்னது? DNA தானே. டீஆக்சிரைபோஸால் ஆக்கப்படுறது DNA. சரியா? 16க்கு ஆன்சர் 2. 17 பூமியில் உயிர் வாழ்க்கை பேணப்படுவது தொடர்பான நீரின் பிரதான இயல்புகள், அதனால் விளையும் தொழிற்பாடுகள் பற்றிய தொடர்புகளில் தவறானது. பார்ப்போம்.
பிணைதல் நடத்தை அங்கிட்டு நீர் சறுக்கி போன்ற பூச்சிகளுக்கு நீர் மேற்பரப்பு வாழிடமாக செயற்படுது. பிணைதல் நடத்தை யாது? ஆமா, என்ன பிணைதல் நடத்தையினால தான் உயர் மேற்பரப்பில் விசை வரும். உயர் மேற்பரப்பில் விசைனால தான் நீர் சறுக்கி போன்ற பூச்சிகளுக்கு நீர் மேற்பரப்பு வாழிடமாக செயற்படும். தவறானது கேட்டிருக்கு. ஸோ அது ஆன்சருக்கு வராது. ரெண்டாவது, பிணைதல் நடத்தை சூழல் வெப்ப குருதி உள்ளவற்றில் சூழல் வெப்பநிலை மாறும் போது உடல் வெப்பநிலை பெருமளவில் வேறுபடல். என்ன பெருமளவில் வேறுபடும்? அப்படி இல்லை. அதுக்கான ரீசன் நாங்க சொல்லுவோம் வெப்பநிலை மிதமாக்குவதற்கான ஆற்றல். கூற்று கம்ப்ளீட்டா பிழையா இருக்கு. ஆன்சர் அப்ப ரெண்டாவது தான் வரும். மூன்றாவது, மிதமான வெப்பநிலை பேணும் நெய்யரி குழாயினோடு புவிப்பின் வழியே தொகையான கடத்தல் நிகழல். அங்கேயும் பிழைச்சிருச்சு. சரியா? நாலு, உறைதலினால் விரிவடைதல். குளிர்காலங்களில் நீர்நிலைகள் முற்றாக பனிக்கட்டியாக உறைந்து விடுவதில்லை. சரியது. நீருக்கு உயர்ந்த அடர்த்தி 4 பாய்சில தானே இருக்கு. சிறந்த பல்திறன் கொண்ட கரைப்பான் லைசோசைம் போன்ற சேதன புரத மூலக்கூறுகள் நீரில் கரைதல். கரையுது. அப்பாங்கண்ண தவறானது கேட்டிருக்கு பாருங்க. ரெண்டாவது, பிணைதல் நடத்தைன்னு சொல்லி சூழல் வெப்ப குருதி உள்ளவற்றில் சூழல் வெப்பநிலை மாறும் போது உடல் வெப்பநிலை பெருமளவில் வேறுபடல் சொல்றதால அது பிழைக்குது. மிதமான வெப்பநிலை பேணும் அப்படின்னு வந்திருக்கு. நெய்யரி குழாயினூடாக புவிப்பின் வழியே தொகையான கடத்தல் நிகழ்வு. நெய்யரி குழாயினோடு புவிப்பின் வழியே நடக்கலாம், புவிப்பிற்கு எதிராகவும் நடக்கலாம். சரியா? அப்ப ஆவியுறுப்பு தானே கால் சாற்றேற்றத்தை பத்தின காய்ச்சிருந்தாங்க. ஸோ அது ரெண்டையும் நாங்க பிள்ளைன்னு எடுக்கிறோம். 2, 3 பிள்ளை, 2, 3 பிள்ளை 17. சரியா? 18வது கேள்வி, நீர் தொடர்பாக சரியானது. திரும்பவும் நீர் கேள்வி வரும். நீர் தொடர்பாக சரியானது. நீர் மூலக்கூறில் ஒட்சிசன் அணு சிறிதளவு நேரேற்றத்தை, ஐதரசன் அணு சிறிதளவு மறையேற்றத்தையும் கொண்டுள்ளது. நீர் மூலக்கூறில் ஒட்சிசன் அணு சிறிதளவு நேரேற்றத்தை, இல்லைனா ஒட்சிசன் அணு சிறிதளவு மறையேற்றம், ஐதரசன் அணு சிறிதளவு நேரேற்றத்தை கொண்டு. இல்லை, ஐதரசன் பிணைப்புகள் உருவாவதனால் ஏற்படும் நீர் மூலக்கூறுகளுக்கும் ஏனைய பதார்த்தங்களுக்கும் இடையிலான கவர்ச்சி ஒட்டற்பண்பு. நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய பதார்த்தங்களுக்கும் இடையிலான கவர்ச்சி தான் ஒட்டற்பண்பு. ஒட்டற்பண்புக்கு காரணம் ஐதரசன் பிணைப்பு அல்ல. சரியா? 4 பாகை சி வெப்பநிலையில் நீர் உறைந்து பனிக்கட்டிகள் எனப்படும் பளிங்கு அமைப்பு ஒன்றை உருவாக்கும். இல்லை, 4 பாகை சியிலேயா நீர் உறையும்? இல்லை, 4 பாகை சியை விட குறையும் போது. எப்படி? 4 பாகை சியை விட குறையும் போதுதான் நீர் மூலக்கூறுகள் உறைய தொடங்கி, அப்படிதான் நாங்க வரும். உறையும் போது விரிவடைதல், 4 பாகை சியை விட குறையும் போது அது உறைய தொடங்கி பனிக்கட்டின்னு சொல்ற பளிங்கு சாலகத்தை அது உருவாக்கி, அப்படிதான் வரணும். சொப்பில முனைவுத்தன்மையால் நீர் பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படுகிறது. எஸ், நீர்ல பதார்த்தங்கள் கரைறதுக்கான ரீசன் நீர் ஒரு சிறந்த கரைப்பான், நீர் ஒரு பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படுகிறது. அதான் ரீசன். உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக நீர் ஒரு வெப்ப தாங்கியாக இல்லை. உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக அங்கிகளிட உடல் மேற்பரப்ப குளிர்ச்சியாக பேணுது, மிகை சூடேற்றத்திலிருந்து தடுக்குது. ஸோ ஆன்சர் எத்தனாவதுன்னா 4வது. 18க்கு 4. 19வது கேள்வி. சரியா பிள்ளை? 19வது கேள்வி, கார்போஹைட்ரேட்டுகள் தொடர்பாக சரியா சரியான கூற்று பின்னோட்டத்தில் இது. கேலக்டோஸும் ஃப்ரக்டோஸும் எல்டோஸ் வகைக்குரிய ஒரு சர்க்கரைட்டுகள் ஆகும். கேலக்டோஸ் ஃப்ரக்டோஸ் இல்ல, கேலக்டோஸ் எல்டோஸ், ஃப்ரக்டோஸ் கீட்டோஸ் இல்ல. கார்போஹைட்ரேட்டுகள் யாவும் மாமூலக்கூறுகள் இல்ல. நீங்க என்ன இல்லைங்கணும்? கார்போஹைட்ரேட்டுகள்ல ஒரு சர்க்கரைட்டும் இரு சர்க்கரைட்டும் வெள்ளங்கள்னு சொல்லுவோம். பல்சர்க்கரைட் தான் மாமூலக்கூறு. பல்சர்க்கரைட் தான் மாமூலக்கூறு. பல்சர்க்கரைட் தான் மாமூலக்கூறு. இவற்றில் H க்கு O க்கு H விகிதம் 2:1 இருக்கும். இல்லை,
HCO வீதம் தான் 2 கொண்டு. சரியா? பிழை. இவற்றின் பொதுச்சூத்திரம் CH2ON. CH2ON ஒரு சர்க்கரைட்ட பொதுச்சூத்திரம். கார்போஹைட்ரேட் பொதுச்சூத்திரம் CxH2O முழுவதின் Y. CxH2O முழுவதின் Y. அதுவும் பிழைக்கு. 5 உயிரங்கிகளின் பாரம்பரிய பதார்த்தம் கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டிருக்கும். DNA டியோக்சிரைபோஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கார்போஹைட்ரேட் ஒரு சர்க்கரைட்டை கொண்டு. டியோக்சிரைபோஸ் அப்படின்னு சொல்ற ஒரு சர்க்கரைட்டை எது கொண்டிருக்கும். ஸோ 19க்கு ஆன்சர் 5. சரியா? 19க்கு 5. இருபது சக்தி மூலமான குளுக்கோஸை சேமிக்கும் பல்சக்கரைட். அப்ப கிளைகோஜன் சேமிப்பு பல்சக்கரைட். பல்சக்கரைட்டை நாங்க 2ஆ பிரிப்போமே. என்னன்னு? சேமிப்பு பல்சக்கரைட்டுகள், கட்டமைப்பு பல்சக்கரைட்டு. சேமிப்பு பல்சக்கரைட்டுகளுக்கு தான் உதாரணம் கிளைகோஜன், மாப்பொருள், சரியா, இனூலின். எழுதிக்கோங்க. சேமிப்பு பல்சக்கரைட், கட்டமைப்பு பல்சக்கரைட்னு பிரிக்கிறோம். கார்போஹைட்ரேட்டுகளை 2ஆ பிரிக்கிறோம். சேமிப்பு பல்சக்கரைட்டுகள், கட்டமைப்பு பல்சக்கரைட்டுகள். தொழிலின் அடிப்படையில், ரைட்? தொழிலின் அடிப்படையில் 2ஆ. பல்சக்கரைட்டுகள் சேமிப்பு பல்சக்கரைட்டுகள். சரி, அடுத்தது கட்டமைப்பு பல்சக்கரைட்டுகள். ரைட்? அப்ப இந்த சேமிப்பு பல்சக்கரைட்டுகளுக்கு உதாரணம் கேட்டால் முதலாவது மாப்பொருள். இரண்டாவது கிளைகோஜன். சரியா? இன்னும் இருக்கா? எஸ். மூன்றாவது இனூலின். டேலியால சேமி, டேலியா தண்டு முகில்ல சேமி, இனூலின். கட்டமைப்பு பல்சக்கரைட்டுகள்ல முதலாவது செல்லுலோஸ். சரியா? இரண்டாவது அரை செல்லுலோஸ். சரியா? மூன்றாவது பெக்டின். செல்லோசு, அரை செல்லோசு, பெக்டின். கைட்டின். சரியா? இதெல்லாம் கட்டமைப்பு பல்சக்கரைட்டுகள். சரிதானே? அப்ப சக்தி மூலமாக குளுக்கோஸ மாப்பொருள் சேமிக்கும். சக்தி மூலமாக குளுக்கோஸ கிளைகோஜன் சேமிக்கும். சக்தி மூலமாக ஃப்ரக்டோஸ இனூலின் சேமிக்கும். சரியா பிள்ளை? ஸோ ஆன்சர் அப்போ குளுக்கோஸை சேமிக்கிறது தான் கேட்டு. அப்போ இனூலினும் அங்கே ஆன்சர்ல இருக்கு. குளுக்கோஸை சேமிக்கிறது தானே கேள்வி. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் கிளைகோஜன் தானே. கிளைகோஜன் தான் ஆன்சர். இருபத்தோராவது கேள்வி. பின்வருவனவற்றுள் ஒரு சர்க்கரைட் வெள்ளமாக அமையாது. ரைபோஸ் 5 கார்பன் வெள்ளம் ஒரு சர்க்கரைட். கெலக்டோஸ் 6 கார்பன் வெள்ளம் ஒரு சர்க்கரைட். கிளிசரால்டிஹைட் 3 கார்பன் வெள்ளம் ஒரு சர்க்கரைட். ஒக்சலோஅசெட்டேட் OAA ஒக்சலோஅசெட்டேட் என்பது ஒரு அமிலம். ஒக்சலோஅசெட்டேட் அல்லது ஒக்சலோ அசெட்டிக் அமிலம்னு சொல்லலாம். ஒக்சலோஅசெட்டேட் சொல்லலாம். அல்லது இதுல ஒக்சலோ அசிட்டிக் ஆசிட்னு சொல்லிக்கலாம். இது கார்போஹைட்ரேட் அல்ல, ஒரு அமிலம். சரியா?
oxaloacetate. சரியா? அப்ப 21க்கு ஆன்சர் 4. எரித்ரோஸ் 4 கார்பன் வெல்லம். சரியா? எரித்ரோஸ் 4 கார்பன் வெல்லம். 22 ஒன்றுக்கு மேற்பட்ட வகையான உருப்பாத்துக்களை கொண்ட பல்சக்கரைட். ஒன்றுக்கு மேற்பட்ட வகையான ஒரு சர்க்கரைட் உருப்பாத்து. பெக்டின். பெக்டின் ஆக்கலகு கெலக்டோ யுரேனிக் அமிலம் இல்லைங்க. பெக்டின் ஆக்கலகு கெலக்டோ யுரேனிக் அமிலம். கெலக்டோ யுரேனிக் அமிலம். ரைட். அடுத்து கைட்டின் குளுக்கோசமைன், செல்லுலோஸ் குளுக்கோஸ், இனூலின் ஃப்ரக்டோஸ். இந்த அரை செல்லுலோஸுக்கு தான் சரியா நாங்க ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் சொல்ல மாட்டோம். குளுக்கோஸ்னா குளுக்கோஸ் நிறைய சேர்ந்தா மாப்பொருள். கிளைக்கோஜன் எப்படி உருவாகும்? குளுக்கோஸ் நிறைய சேர்ந்து. செல்லுலோஸ் எவ்வாறு உருவாகும்? குளுக்கோஸ் நிறைய சேர்ந்து. இனூலின் எவ்வாறு உருவாகும்? ஃப்ரக்டோஸ் நிறைய சேர்ந்து. பெக்டின் எவ்வாறு? கெலக்டோயுரிக் ஆசிட் சேர்ந்து. கைட்டின் எவ்வாறு? குளுக்கோசமைன் சேர்ந்து. அதே மாதிரி அரை செல்லுலோஸ் அவ்வாறு அல்ல. அரை செல்லுலோஸ் பென்டோஸ் வெல்லங்களும் பென்டோஸும் எக்ஸோஸும் சேர்ந்து உருவாகும். சரியா? அரை செல்லுலோஸ் உருப்பாத்து நீங்க ஸ்டாமாக் பண்ணி எழுதி வைக்கணும். ஸ்டாமாக் போட்டு எழுதி வைங்க. அரை செல்லுலோஸ், அரை செல்லுலோஸ் பென்டோஸ் வெல்லம் இருக்குமா இல்ல? பென்டோஸ் வெல்லம். அடுத்தது ஹெக்ஸோஸ். இது ரெண்டு வெல்லங்களும் சேர்ந்துதான் அரை செல்லுலோஸ்னு சொல்ற கிளை கொண்ட பல்சக்கரைட் அது உருவாக்கும். சரியா? கிளை கொண்ட. சோ 22க்கு ஆன்சர் 3. 22க்கு ஆன்சர் 3. 23 பின்வருவற்றில் எது அமைப்புக்கூறு மூலகங்களாக CHOவை மட்டும் கொண்டது? CHOவை மட்டும். அப்ப கைட்டின் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. CHON ஏன் குளுக்கோஸ் அமைன் இருக்கு. கார்போஹைட்ரேட்டுகளிலே நைதரசனை கொண்ட ஒரே ஒரு கார்போஹைட்ரேட் இந்த கைட்டின். சோ வராது. போஸ்போலிபிட் கார்பன் இருக்கும், நைதரசன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இது சகல லிப்பிட்டுகளுக்கும் இருக்கும். போஸ்போலிபிட்ல போஸ்பேட் கூட்டம் ஒன்று இருக்கே, சோ CHOP வரும். போஸ்போலிபிட்ல இந்த முனைவுத்தன்மையான ஒரு கூட்டம் ஒன்று இருக்கே, அதுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? கோலின். கோலின் கூட்டம். கோலின் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கும். அதுல நைதரசன் இருக்கும். அப்ப CHONP. போஸ்போலிபிட்ல CHONP. இனோலின். இனோலின் என்பது ஒரு பல்சக்கரைட். ஃப்ரக்டோஸ் தான் அவருடைய ஒரு பகுதியம் அல்லது ஒரு பாத்து. சோ இனோலின் வந்து CHO மட்டும்தான். ஆன்சர் 3. CHO மட்டும்தான். ATP. ATP என்பது ஒரு நியூக்ளியோடைடு. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ் வரைக்கும் இருக்கும். CHONP. அல்புமின் என்பது ஒரு புரதம். கந்தகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு புரதம் இது. CHONS. அல்புமின்ல CHONS இருக்கும். CHONS இருக்கும். ரைட். அப்ப 24க்கு 2 ஆன்சர் வரும். பின்வரும் கார்போஹைட்ரேட் தொழில் சேர்மானங்களில் சரியானவை எது எவை? 2 ஆன்சர் வரும். ஒரு சக்கரைட்டுகள் நியூக்ளியோரைட்டுகளின் கூறு சரிதானே? ஏன்னா ரைபோஸ் வெல்லம் வரும், டிஆக்சிரைபோஸ் வெல்லம் வரும். நியூக்ளியோரைட்டுகளின் கூற்று சரி. பல்சக்கரைட்டுகள் சமிக்ஞை மூலக்கூறுகள் இல்ல, புரதங்கள் தான் சமிக்ஞை மூலக்கூறு. இருசக்கரைட்டுகள் கொண்டு செல்லல். சரியா? சரியா? இருசக்கரைட்டுகள் கொண்டு செல்லல். ஆமா. சுக்ரோஸ் என்ன? சுக்ரோஸ் ஒரு கொண்டு செல்லல் வெல்லம் தானே. உரிய கொண்டு செல்லலின் போது அது கொண்டு செல்லல். அப்ப இருசக்கரைட் கொண்டு செல்லல். 4 பல்சக்கரைட்டுகள் சக்தி மூலமாக சேமித்தல். சக்தி மூலமாக குளுக்கோஸை சேமிக்கும் மாப்பொருள், சக்தி மூலமாக குளுக்கோஸை சேமிக்கும் கிளைக்கோஜன். சரி. அப்ப
1 3 4 சரி 1 3 4 ஏசிடி கேள்வி, ஏபிசிடி கேள்வி தவறுதலா போடுபட்டு. 5 ஒரு சக்கரேட்டுகள் ஊக்கிக்குரிய செயற்பாடு. ஊக்கிக்குரிய செயற்பாடு செய்யறது பெரும்பாலும் நொதியங்கள். 25வது கேள்வி. சரியா? அப்ப பிளான் பண்ணது இன்னைக்கு 25 செய்வோம் பார்ப்போம். வெள்ளங்கள் தொடர்பாக தவறான கூற்று விலங்குகளில் பல்சக்கரைட்டுகளின் சமிபாட்டின் விளைவாக உருவாக்கப்படலாம். வெள்ளங்கள் பல்சக்கரைட்டுகளின் சமிபாட்டின் விளைவாக உருவாக்கப்படலாம். சரிதானே? விலங்குகள்ல மாப்பொருள் சமிபாடு அடைஞ்சு குளுக்கோஸ் உருவாகலாம். சரி கூற்று. இரு அல்டோஸ் வெள்ளங்களின் சேர்மானத்தால் ஒரு தாழ்த்தா வெள்ளம் உருவாகலாம். இரு அல்டோஸ் வெள்ளங்கள் இந்த பாருங்க, குளுக்கோஸ் அல்லது கேலக்டோஸ். கேலக்டோஸ் இது சேர்ந்து என்ன உருவாகும்? குளுக்கோஸும் மோல்டோஸ். இது தாழ்த்தும் வெள்ளம் தானே. சகல ஒரு சக்கரைட்டுகளும் தாழ்த்து வெள்ளம். இரு சக்கரைட்டுல மோல்டோஸும் லாக்டோஸும் தாழ்த்தும் வெள்ளம். இது என்னத்தை உருவாக்கும்? லாக்டோஸ் உருவாக்கும். அப்ப ரெண்டுமே எல்டோஸ் வெள்ளங்கள். எல்டோஸ் வெள்ளங்கள் சேர்ந்து தாழ்த்தும் வெள்ளத்தை தான் உருவாக்கும். சரியா? அப்ப தாழ்த்தா வெள்ளம் யாரு? தாழ்த்தா வெள்ளம் யாரு அப்படின்னா சுக்ரோஸ். சுக்ரோஸ் எவ்வாறு தோன்றும்? ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ், ஒரு மூலக்கூறு ஃப்ரக்டோஸ். அப்போ ஒரு மூலக்கூறு எல்டோஸ் வெல்லமும் ஒரு மூலக்கூறு கீட்டோஸ் வெல்லமும் சேர்ந்து, அப்ப எல்டோஸ் வெல்லமும் கீட்டோஸ் வெல்லமும் சேர்ந்து தாழ்த்தா வெல்லத்தை உருவாக்கும். ஸோ தவறான குற்றமும் அவை ஒரு சக்கரைட்டுகளையும் இரு சக்கரைட்டுகளையும் உள்ளடக்கியவை. வெள்ளங்கள்னா ஒரு சக்கரைட்டும் இரு சக்கரைட்டும் பெறும். இவற்றுள் சில பெனடிக் சோதனைக்கு விடையளிக்காது. ஆமா, பெனடிக் சோதனைக்கு விடையளிக்காதது யார்? சுக்ரோஸ். இனி அனைத்து வெள்ளங்களும் நாங்க படிக்கிறதுல இனி அனைத்து வெள்ளங்களும் பெனடிக் சோதனைக்கு விடையளிக்கும். யார் அளிக்க மாட்டா? சுக்ரோஸ். சரியா? சகல ஒரு சக்கரைட்டுகளும் பெனடிக் சோதனைக்கு விடையளிக்கும். சகல இரு சக்கரைட்டுகளும் சொல்லல. இரு சக்கரைட்டுகள்ல மோல்டோஸும் லாக்டோஸும் மட்டும் பெனடிக் சோதனைக்கு விடையளிக்கும். சுக்ரோஸ் பெனடிக் சோதனைக்கு விடையளிக்காது. பெனடிக் சோதனைக்கு விடையளிக்காது. 26 பார்த்துருவோம். பின்வருவனவற்றுள் எது ஒரு தாழ்த்தா வெள்ளம்? இப்பதான் நாங்க கழிச்சோம். தாழ்த்தா வெள்ளம்ன்றப்ப ஒரு சக்கரைட்டுகள் அனைத்தும் தாழ்த்தும் வெள்ளம். அப்ப ரைபோஸ் வரும், ஆன்சர் வராது. லாக்டோஸ் இரு சக்கரைட்டு, ஆன்சர் வராது. தாழ்த்தா வெள்ளம் தானே கேள்வி. மோல்டோஸ் வராது, கெலக்டோஸ் வராது, சுக்ரோஸ் தான் ஆன்சர். சிம்பிளா 26க்கு 5. 27 பின்வருவனவற்றுள் ஒரு சக்கரைட் வெள்ளமாக அமையாதது. ரைபோஸ் ஒரு சக்கரைட், கெலக்டோஸ் ஒரு சக்கரைட், ஆக்சலோஅசெட்டேட் என்பது ஒரு அமிலம், எரித்ரோஸ் என்பது ஒரு சக்கரைட் 4 கார்பன் சேர்வை, கிளிசரால்டிஹைட் 3 கார்பன் சேர்வை. ஏற்கனவே வந்த கேள்வி போல 27க்கு 3 ஆன்சர். சரியா? 28 கீட்டோஸ் வகையை சேர்ந்த ஒரு சக்கரைட் எது? கீட்டோஸ். கீட்டோஸ் வகையை சேர்ந்த ஒரு சக்கரைட் நாங்க படிச்சது ஃப்ரக்டோஸ் மட்டும். சரியா? 28க்கு 1. 28க்கு 1. சரியா? 28க்கு 1. 30வது கேள்வி வரைக்கும் பார்த்துட்டு நாங்க நிப்பாட்டோம். கார்போஹைட்ரேட்டுகளை பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது? கார்போஹைட்ரேட்டுகளை பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது? முதலாவது பாருங்க, இரு குளுக்கோஸ் மூலக்கூறுகளுக்கு இடையில் நடைபெறும் ஒடுங்கல் தாக்கத்தினால் ஒரு தாழ்த்தா வெள்ள மூலக்கூறு உருவாகும். இல்ல, 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகளுக்கு இடையில் நடைபெறுகின்ற ஒடுங்கல் தாக்கத்தினால் ஒரு தாழ்த்தும் வெள்ள மூலக்கூறு தான் உருவாகும். 1வது கூற்று. கெலக்டோஸ் ஒரு கீட்டோஸ் வெல்லம். இல்ல, கெலக்டோஸ் என்பது ஒரு அல்டோஸ் வெல்லம். ஃப்ரக்டோஸ் தான் கீட்டோஸ் வெல்லம். குளுக்கோஸ் அமைனானது பங்கசுக்களின் சேமிப்பு கூறுகளின் ஒரு பாத்தாகும். பங்கசுக்களின் சேமிப்பு கூறு, பங்கசுக்களோட சேமிப்பு கூறு என்னது? கிளைகோஜன். கிளைகோஜன் எங்கெங்க சேமிப்புணவாக இருக்கும்? பங்கசுக்கள், விலங்குகள்லையும் பங்கசுக்கள்லையும் கிளைகோஜன் சேமிப்புணம். மாப்பொருள் தாவரங்கள்லையும் பச்சையல் காக்கள்லையும் சேமிப்புணம்.
சரி, அப்ப மூன்றா பிழைச்சிருச்சு. கெலக்டோ யுரேனிக் அமிலமானது கெலக்டோ யுரேனிக் ஆசிட் பெக்டின், பெக்டின் ஒரு பார்ட். சரியா? பெக்டின் எங்க இருக்கும்? தாவர கலைச்சுவர்ல. பெக்டின் எங்க இருக்கும்? நடுமென் தட்டுல. தாவர கலைச்சுவர்லையும் நடுமென் தட்டுலையும் இருக்கும். இப்ப கெலக்டோ யுரேனிக் அமிலமானது தாவரங்களின் கட்டமைப்பு பல்சக்கரைட்டின் ஒரு பாத்து ஆகும். தாவரங்களின் கட்டமைப்பு பல்சக்கரைட்டின் ஒரு பாத்து. பெக்டின் ஒரு பாத்து கெலக்டோ யுரேனிக் அமிலம். சரி, ஆன்சர் 4. 5 அரை செல்லுலோஸ் ஆனது ட்ரையோஸ் மற்றும் பென்டோஸ் இல்ல, பென்டோஸ் மற்றும் எக்ஸோஸ். பென்டோஸ் மற்றும் எக்ஸோஸ் வில்லங்களால் ஆன கிளைத்த பல்சக்கரைட். கிளை கொண்ட, அந்த கிளை கொண்ட கதையை நாங்க அடுத்த கிளாஸ் பார்ப்போம். 30வது பார்ப்போம். 30வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது எது? குளுக்கோஸ் மூலக்கூறில் கிளைகோசிடிக் பிணைப்பு காணப்படாது. ஆமா தானே? கிளைகோசிடிக் பிணைப்பு எவ்வாறு தோன்றும்? 2 அடுத்தடுத்து காணப்படுகின்ற ஒரு சக்கரைட் மூலக்கூறுகளுக்கு இடையில தான் தோன்றும். அப்ப இரு சக்கரைட்டுகள்ல தான் கிளைகோசிடிக் பிணைப்பு இருக்குமே ஒழிய ஒரு சக்கரைட்ல கிளைகோசிடிக் பிணைப்பு இல்ல. பெக்டின் குளுக்கோசமைனின் பல்பகுதியம் இல்ல. பெக்டின் கெலக்டோ யுரேனிக் அமிலத்தின் பல்பகுதியம். குளுக்கோசமைன் பல்பகுதியம் எது? கைட்டின். கைட்டின் நண்டுகளின் புறவன் கூட்டில் காணப்படும். கைட்டின் நண்டுகளின் புறவன் கூட்டில் காணப்படும். கைட்டின் ஆத்ரோபோடாக்களின் புறவன் கூட்டுல கைட்டின் காணப்படும். எஸ், காணப்படும். அரை செல்லோசு கிளை கொண்ட கட்டமைப்பு மூலக்கூறாகும். சரி, என்ன கிளைத்து. லாக்டோஸ் சேமிப்பு கூறாகும். சரி. பெக்டின் குளுக்கோசமைனின் பல்பகுதியம் என்பது பிழை. கைட்டின் குளுக்கோசமைனின் பல்பகுதியம் தான் சரி. பெக்டின் கெலக்டோ யுரேனிக் அமிலத்தின் பல்பகுதியம். ஸோ 30க்கு ஆன்சர் 2. 30க்கு ஆன்சர் 2. சரியா பிள்ளை? 84 MCQ, அதில் 30 MCQ முடிச்சிட்டோம். இன்னும் 54. ரைட்? சரியா? இப்போ எதுவும் டவுட் இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு கிளாஸ் முடிப்போம். எதுவும் டவுட் இருக்குமா தான் கேட்கலாம். சரி.